பிரான்சில் குடியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தேசிய புள்ளிவிபர முகமையின் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. 2027ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு குடியேற்றம் ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் புள்ளி விவரங்கள் சில ஆச்சரியமான தகவல்களை தந்துள்ளன. பிரான்சில் மொத்த மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினர் குடியேறியவர்கள் என்றும், ஆனால் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது புதிய வருகைகள் குறைந்துள்ளதாகவும் தரவுகள் காட்டுகின்றன. 2024ஆம் ஆண்டில் பிரான்சில் குறைந்தது ஒரு வருடத்திற்கு தங்குவதற்காக சுமார் 4,38,000 பேர் வருகை தந்துள்ளனர். இதில் 3,13,000 பேர் மட்டுமே முறையான குடியேற்றக்காரர்களாகும். இந்த குடியேற்ற எண்ணிக்கையானது 2023ஆம் ஆண்டை விடவும் 10% வீழ்ச்சியையும் 2022ஆம் ஆண்டை விடவும் 16% வீழ்ச்சியையும் சந்தித்துள்ளது. உள்நாட்டு அமைச்சகம் மற்றும் நீதி அமைச்சகம் இணைந்து 2024இல் 1,03,000க்கும் மேற்பட்டோருக்கு குடியுரிமை வழங்கி ஒப்புதல் அளித்துள்ளன. கோவிட் தொற்று நோய் மற்றும் உக்ரைன் போர் காலகட்டத்திற்கு பின்னர் பிரான்சில் குடியேற்ற வீதம் தற்போது மீண்டும் 2019ஆம் ஆண்டின் முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத பிற ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரான்சுக்கு வந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் 19% வரை சரிந்துள்ளது. புதிதாக குடியேறியவர்களில் கிட்டத்தட்ட பாதியளவிலானோர், அதாவது 1,44,000 பேர் ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சிற்கு வந்தவர்களில் பெரும்பான்மையினர், அதாவது 50%ஆனோர் 18 முதல் 36 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களாகவே உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.